இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு தை அமாவாசை சிறப்பு பலாபலன்கள். அது என்ன தை அமாவாசை சிறப்பு பலாபலன்கள் அப்படின்னா, தை பிறந்து வழி பிறக்கிறது உங்கள் ராசிக்கு தான். இந்த அமாவாசை கிரகங்கள் நிறைய வேலை செய்யப்படுது தான். ஏன்னா உங்கள் ராசியில் சூரியன் வருகிற காலகட்டத்தில் ஆடி அமாவாசையாக இருக்கும். அதுக்கு உங்கள் 7 அமாவாசை வரும்போது 2 பெனிஃபிட்டு அனுபவிக்கிற ராசி பார்த்திங்கன்னா அந்த கடகம் மகரம். இந்த காலகட்டத்தில் செய்கின்ற அற்புதங்கள் பார்ப்போம். கடகராசி அறிவு சார்ந்த ராசி, தாய்மை உள்ளம் கொண்ட ராசி. ரொம்ப மனசில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ரிலாக்ஸாக திங்க் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்கம் உண்டு. இவங்கள மாதிரி கடின உழைப்பாளியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நாலேஜ்டு பீப்புள் இவங்க தாங்க. ஏன்னா குரு இங்கே உச்சம் பெறனால நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள்லாம் செய்ய வல்லது கடகராசி தான். என்ன ஊருக்கு உழைச்சிட்டே இருக்கும், குடும்பத்துக்கு உழைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இவங்களுக்கு சாப்பிட்ற கூட நேரம் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுல இந்த ராசி பெண்கள் குறிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பார்ப்போம். அங்கே போய் திதி கொடுத்துட்டு சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து, மங்களகாரகன்னா செவ்வாய்ங்க, அவள் தான் ரத்த சம்மந்தப்பட்ட காரணம். சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு திதி கொடுத்து வெளிப்பட்டு வரும்போது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த இதுக்கு இதுதான் பரிகாரமே. குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை முன்னோர்களை வேண்டி பண்ணும்போது இந்த குலதெய்வ கோயிலும் முன்னோர்கள் ரெண்டும் சேர்ந்து வேண்டிட்டு சொல்லிக்கணும். திதி கொடுக்குறது இடமே அந்த இடம் பார்த்திங்கன்னா, திதி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து செல்ல வேண்டிய கோயில் துலாபாரம் இருக்கிற கோயில். திதி கொடுக்குற அமைப்பு இருந்தால் துலாபாரம் இருக்கிற கோயிலாக இருக்கலாம். அது நிறைய பேர் அமையாது, ஆற்றங்கரைன்னு நான் சொல்லியிருக்கோம். இப்போ முதல்ல துலாபாரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி திதியெல்லாம் கொடுத்துட்டு, அது குறிப்பாக உங்கள் அத்தை என்ற வர்க்கம் கொடுத்து, வஸ்திர தானம் கொடுத்து, துணிமணி தானங்கள் கொடுத்து பண்ணும் பொழுது வண்டி வாகனம் சொத்து சோகங்கள் படிப்பு ரீதியான நிறைய அம்சங்கள் இந்த ராசிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா இப்போலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கினா 1 2 டபுள் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை. சார் உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு மெடிக்கல் செலவு குறையுங்க. அதுக்கு அம்சம் அதுக்கு எப்படின்னா, எப்போவுமே சொல்லுவாங்க, சார் என்னன்னே தெரில ஒரு மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்குது, வீட்டில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் மைண்ட் எனக்கு சரியில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு தை அமாவாசை சிறப்பு பலாபலன்கள். அது என்ன தை அமாவாசை சிறப்பு பலாபலன்கள் அப்படின்னா, தை பிறந்து வழி பிறக்கிறது உங்கள் ராசிக்கு தான். இந்த அமாவாசை கிரகங்கள் நிறைய வேலை செய்யப்படுது தான். ஏன்னா உங்கள் ராசியில் சூரியன் வருகிற காலகட்டத்தில் ஆடி அமாவாசையாக இருக்கும். அதுக்கு உங்கள் 7 அமாவாசை வரும்போது 2 பெனிஃபிட்டு அனுபவிக்கிற ராசி பார்த்திங்கன்னா அந்த கடகம் மகரம். இந்த காலகட்டத்தில் செய்கின்ற அற்புதங்கள் பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி அறிவு சார்ந்த ராசி, தாய்மை உள்ளம் கொண்ட ராசி. ரொம்ப மனசில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ரிலாக்ஸாக திங்க் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்கம் உண்டு. இவங்கள மாதிரி கடின உழைப்பாளியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நாலேஜ்டு பீப்புள் இவங்க தாங்க. ஏன்னா குரு இங்கே உச்சம் பெறனால நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள்லாம் செய்ய வல்லது கடகராசி தான். என்ன ஊருக்கு உழைச்சிட்டே இருக்கும், குடும்பத்துக்கு உழைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இவங்களுக்கு சாப்பிட்ற கூட நேரம் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுல இந்த ராசி பெண்கள் குறிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பார்ப்போம். ரைட், பொதுவாக தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி பக்கம் வருதுங்க. தை அமாவாசை திதி கொடுப்பு இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்குது. 7 நிவர்த்தி ஸ்தானம். எதெல்லாம் உங்களுக்கு தடங்களாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நினைத்து முன்னோர்கள் திதி கொடுத்து விட்டால் நிவர்த்தி ஆகிவிடும். அடிப்படை சூட்சம் எப்படி எப்படிலாம் கும்பலான்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு அந்த தை அமாவாசை அன்று காலையில் நல்லா குளிச்சுட்டு விரதம் இருந்து நீர் ஸ்தலங்கள் ஆற்றங்கரை பக்கத்தில், பொதுவாக காசி, ராமேஸ்வரம், பாபநாசம், தேவிப்பட்டினம் இந்த மாதிரி இடமா போகலாம். இல்லை உங்கள் ஊர் அருகில் ஒரு சிலர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடுமுடி பக்கத்தில், பவானி ஆறு, இந்த மாதிரி அந்த ஆற்றங்கரை ஏதோ ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் போய் உங்களுக்கு முன்னோர்கள் நினச்சி திதி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். திதி கொடுத்து விதியை வெல்லலாம் தான். உங்கள் விதியில் ஒன்று எழுதியிருக்கும், அந்த விதியை நம்ம மாற்ற முடியாது. அப்போ மாற்றுறதுக்கு திதி ஒரு உதவி செய்கிறது.
அப்போ எப்படி இந்த இடத்துல என்ன பயன் பண்ணணும்னா, உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு யாகங்கள் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு படையல் செய்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள்லாம் வச்சு காகத்துக்கு உணவிட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும். இதில் தானங்கள் கொடுக்கணுங்க. இதாங்க உங்களுக்கு தானங்கள் பொதுவாகவே இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட திரவம் சம்மந்தப்பட்ட தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த தானம் கொடுத்து விட்டாலே உங்களுக்கு தோஷங்கள் விளைகிறோம். இப்போ எதாவது அச்சீவ் பண்ணான்னு பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேத்துக்கு சார் வேலை ஒன்றுமே செட்டே ஆகலை சார், வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு மன நிம்மதியே இல்லை. அப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்டது பிரச்சனையாக இருக்கிறது தை அமாவாசை என்று பருப்பு சம்மந்தப்பட்ட உணவு செய்து தானமாக கொடுக்கலாம். இல்லை இனிப்பு சம்மந்தப்பட்டது செய்யலாம். இனிப்பு இதில் பார்த்திங்கன்னா பால், நான் பொதுவாகவே நிறைய பேர் பாயாசங்கள் சொல்வேன். பாயாசம், இந்த இனிப்பு இதெல்லாம் தானமாக கொடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடியது. வெளிநாட்டு வேலைக்கு செய்யக்கூடிய அம்சங்களாக 2 ஸ்வீட்டு 2 உணவுகள் தானமாக கொடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் முன்னோர்களை திருப்தி செய்து விட்டு நம் தானமாக கொடுப்பது தான் இருக்கும். தான் இது விலகும். இதில் கோயில் பரிகாரம் பண்ணலாம். கோயில் பரிகாரங்கள் இப்போ முன்னோர்களே தெய்வமாக நினச்சி கும்பிட்றது தான். இப்போ முன்னோர்கள் இதை வழிபட்டாலே போதும், வாசலில் கோலம் மட்டும் போட வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கா இல்லையா, ரொம்ப தடையாக இருக்குது. ஒரு சில சொந்தத்திலே கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. ஒரு சில விருப்ப திருமணம் இருக்கும். எனக்கு விருப்பம் இருக்குங்க, நடக்குமா? இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா நான் நுட்பமாக சொல்லலாம். பட் நம்ம அமாவாசை பார்ப்போம். பொதுவாக முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சி அவங்க தை அமாவாசை என்ன பெரியவங்களுக்கு வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணும் பொழுது திருமணம் என்ற ஒரு சம்பிரதாயம் நடக்கும். இந்த திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த நான் கூப்பிட சொல்லுவேன். நிறைய பேர்த்து வீட்டில் கூப்பிட்டு வழிபாடு பண்ணி சொந்த பந்தங்கள் வாய்ப்பு இருந்தால், இல்லை இந்த மாதிரி திருமண தடையாக இருக்கிறவங்க நேராக காசி ராமேஸ்வரம் ஆற்றங்கரை பக்கத்தில் அங்கே போய் திதி கொடுத்துட்டு சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து, மங்களகாரகன்னா செவ்வாய்ங்க, அவள் தான் ரத்த சம்மந்தப்பட்ட காரணம். சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு திதி கொடுத்து வழிபட்டு வரும்போது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த இதுக்கு இதுதான் பரிகாரமே. குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை முன்னோர்களை வேண்டி பண்ணும்போது இந்த குலதெய்வ கோயிலும் முன்னோர்கள் 2ம் சேர்ந்து வேண்டிட்டு சொல்லிக்கணும். குழந்தை பிறந்தால் முன்னோர்கள் பேரை வைக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழக்கம் இருக்கும். ஒரு ஆண்டிப்பட்டி அந்த ஊர் வட்டார பகுதியில் ஒருத்தங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க சொல்லும்போது சொன்னேன், இந்த 2 பேர் வரணுமே, குலதெய்வ பேர் வருதா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அவங்க குலதெய்வ பேரை யாரும் தான் குலதெய்வ பேர் வச்சுட்டு அந்த திருப்பி அது பிறந்தோடனே குலதெய்வ பேர் வச்சுருவாங்களாமா. அப்புறம் தான் பேர் வைப்பாங்க. பத்திரிக்கையில் கூட அந்த பெயர் என்ற அந்த குலதெய்வ பெயர் அப்படி தான் வருமாமா. இந்த குலதெய்வ பெயர் இல்லாமல் எந்த மூமெண்ட்டும் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆணாக இருந்தால் ஒரு குலதெய்வ பெயர், அதாவது ஆண் பெயர், பெண்ணாக இருந்தால் பெண் பெயர், இதுதான் அவங்க பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு வேண்டிக்கங்க, சகலமும் இல்லை. முன்னோர்கள் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரைட், இன்னும் பேசுவோம் இதை பற்றி. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிய முறையில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரகத்தோட காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள் என்ன பண்ணுது, கோச்சார பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பிரசன்ன டெக்னிக்கு, டிவிஷனல் சார்ட், இந்த மாதிரி நிறையா சொல்கிறேன். அத்தனையும் எளிய வகையில் ப்ராக்டிக்கலில். நிறைய பேர் புக்கு வாங்கினவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனது ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நிறையா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கருத்து சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அடுத்த புக்கும் எழுதிட்டுருக்கேன், பார்ப்போம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். சென்னை ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் ராமகருணாநிதி ஐயா இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கார். அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன்னாரு, இதில் ஒரு அணிந்துரையும் எழுதியிருக்கார். அவ்வளோ சிறப்பு. ரைட், பேசுவோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் சொத்து சுகங்கள் அமைய ஒரு தடையாக இருக்குது, பூர்வீக சொத்து கைப்பிடி நிலமானது எங்கள் பேரில் இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளை படிப்பு நினச்சி வருத்தப்பட்டது 2மே இருக்குது. பொதுவாக கல்வி சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு. நான் திதி கொடுக்குறது இடமே, அந்த இடம் பார்த்திங்கன்னா திதி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து செல்ல வேண்டிய கோயில் துலாபாரம் இருக்கிற கோயில். திதி கொடுக்குற அமைப்பு இருந்தால் துலாபாரம் இருக்கிற கோயிலாக இருக்கலாம், அது நிறைய பேர் அமையாது. ஆற்றங்கரைன்னு நான் சொல்லியிருக்கோம். இப்போ முதல்ல துலாபாரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி திதியெல்லாம் கொடுத்துட்டு, அது குறிப்பாக உங்கள் அத்தை என்ற வர்க்கம் கொடுத்து, வஸ்திர தானம் கொடுத்து, துணிமணி தானங்கள் கொடுத்து பண்ணும் பொழுது வண்டி வாகனம், சொத்து சுகங்கள், படிப்பு ரீதியான நிறைய அம்சங்கள் இந்த ராசிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கினா 1, 2 டபுள் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை. சார் உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு, மெடிக்கல் செலவு குறையுங்க. அதுக்கு அம்சம் அதுக்கு எப்படின்னா, எப்போவுமே சொல்லுவாங்க, சார் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
எல்லாமே நல்லா இருக்குது, வீட்டில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் மைண்ட் எனக்கு சரியில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். இதுக்கு இந்த ஒரு ஒரு சாம்பிராணி சொல்லுவோம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு சாம்பிராணி போட்டாலும் விலகும்போம், அது அடுத்தது. ரைட். இப்போ பிஸ்னஸ் பண்ணணும், 10க்குரியவன் தாங்க ராசி செவ்வாய். செவ்வாய் இப்போ உச்சம் பெறும் காலகட்டங்கள். அது சூரியன், செவ்வாய், சந்திரன் கூட சுக்கிரன், இத்தனை கிரகம் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் கூட்டு என்ற ஒரு விஷயம் வரும். பொதுவாக கூட்டு தேவையா இல்லையான்னு பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். கூட்டு விஷயங்களை கவனமாக செயல்படுங்கள். பிஸ்னஸில் அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு எடுத்தாலே பிஸ்னஸ் நினைஞ்சிடும். நான் நிறைய பேருக்கு சொல்வேன், உங்கள் முன்னோர்கள் படங்கள் தலைமுறையாக பண்ணுற பிஸ்னஸ்லாம் அவங்க தாத்தா ஃபோட்டோ இல்லை அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுட்டு பண்ணுங்கள். அதேமாதிரி குலதெய்வ படங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இதெல்லாம் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தீபம் போடணும். அதில் தாமரை சம்மந்தப்பட்ட பூவாக இருக்கலாம், இல்லை தாமரை தண்டு இருக்கலாம். தாமரை தண்டுன்னா எளிதாக கிடைக்கும். தாமரை தண்டில் ஒரு இது போட்டாலே போதும். அது 5-6 கொடுப்பாங்க, ஒன்று மட்டும் பிரித்து தாமரை தண்டு தீபம், அது என்ன வேணால் பயன்படுத்தலாம். தாமரை தண்டு தீபம் போட்டு பாருங்கள், பிஸ்னஸ் வளர்ச்சியிடும். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. அப்போ அந்த திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். திதி கொடுத்து உங்கள் வாழ்வில் இருக்கிற நிறைய விஷயம் சக்ஸஸ் பண்ணிக்கங்க. 2026 நல்ல தொடக்கமாக அமையட்டும். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.